ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது எங்கள் வீட்டு பைங்கன்பள்ளி மாம்பழம் மரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மாம்பழங்களை வந்து கிளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு ஒன்று ஒன்றா வந்து கீழே போட்டு வச்சுருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நான் வந்து இந்த மாம்பழங்கள் வந்து தேறிடுச்சு, இது அறக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம காய்களை வந்து மரத்தில் விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா காய்களையுமே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து கடித்து ஒன்று ஒன்றா வந்து கீழே போட்டுரும். ஸோ இப்போ நம்ம காய்களை அறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பையை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மரத்து மேலே ஏறிட்டு அங்கேருந்து கீழே ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு காய்க்காக வந்து தூக்கி போடவும் முடியாது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி இறங்கி வந்து கொடுக்கவும் முடியாது. அதனால் ஒரு பை போல் கட்டி மேலே எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா, அதில் ஒரு கயிறையும் கட்டி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையை வந்து கட்டி வச்சுட்டு அதிலேயே வந்து மாங்காக்களை நம்ம ஒன்று ஒன்றா அறுத்து அறுத்து அதில் போட்டுட்டு அது ஃபுல்லான உடனே அந்த கயிறில் கட்டி நம்ம கீழே அணைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து அடிப்படாமல் ஈஸியாக வந்து கீழே வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரொம்ப வந்து சேவ் ஆகும். அதே நேரத்தில் காய்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அடியுமே வந்து படாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பையை வந்து நான் மரத்தில் கட்டிட்டேன் இல்லையா, என் கை பக்கத்திலே இருக்கக்கூடிய மாங்காய்கள் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா அறுத்து அறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பையில் வந்து அழகாக வந்து போட்டாச்சு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஒரு மாங்காய்களே அறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையில் வந்து போட்டாச்சு. பை வந்து ஃபுல்லான உடனே அந்த பையை வந்து எப்படி கீழே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸோ பை வந்து இப்போ வந்து ஃபுல்லாகிடுச்சு. அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறை கட்டி மாங்காய்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறக்கியாச்சு. ஸோ கீழே இறக்குனதுக்கப்புறம் கீழே ஒரு ஆள் நின்று அந்த பையில் இருக்க மாங்காய்க்கெல்லாம் எடுத்து கூடையில் போட்டுட்டாங்க அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு நண்பர்களே. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ மாங்காய்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து காயாக தான் தெரியும், ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தேறி வந்துடுச்சு. ஸோ இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மூட்டம் போட்டு பழுக்க வச்சோம் அப்படின்னா 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்களுமே வந்து பழுத்துடும் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மரத்துலேருந்து ஒரு அன்னை கூட நிறைய காய்கள் வந்து அறுத்துருந்தோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வாட்டி எங்கள் வீட்டு மரங்களில் வந்து காய்கள் ரொம்ப கம்மி தான். நிறைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தேரலை, அதெல்லாம் வந்து நான் மரத்துலேயே வந்து விட்டுட்டேன். இதை பார்த்தாலே தெரியும் 4லேருந்து 5 காய்கள் நான் அறுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பறவைகள் வந்து கடிச்சு வச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் மாங்காய் மரம் இருக்கா? நீங்கள் அதிலேருந்து காய்களை எப்படி அறப்பீங்க? உங்களுக்கு பைங்கன்பள்ளி மாம்பழம் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நம்ம வீடியோவை வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. பை பை.